இது ஏதோ இன்னைக்கு தான் நடந்துற மாதிரி நம்ம பேசக்கூடாது. இது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிற விஷயம். பட் இது சமீபமாக மிக அதிகமாக நடக்கிறதாக நம்ம பார்க்கிறோம். அதுக்கு முக்கியமா நான் பார்க்கறது பேஸ் என்னன்னா, நம்ம தமிழ்நாட்டில் நடக்கின்ற டாஸ்மாக் மற்றும் போதை கலாச்சாரம், இளைஞர்களுக்கு இன்னைக்கு வேலை வாய்ப்பு இல்லாதது, வறுமை, கவனச்சிறுதல், அவங்களுக்கு வேற என்ன பண்ணணும்னு தெரியாதனால இந்த மாதிரி தவறான நிகழ்வுகள் பல இடங்களிலே நடந்துகிட்டு இருக்கு. இப்போ ஒரு செயின் ஸ்நாச்சிங் எடுங்க, ஒரு கோவில்ல உண்டி உடைக்கிறாங்க, அது தடுக்க போனா கொலைகள் ஏன் நடக்குது? இதெல்லாம் வறுமையினுடைய பிரதிபலிப்பா நான் பார்க்கிறேன். அதனால நிச்சயமாக தமிழக அரசு இப்ப யார் ஆட்சியில் இருக்காங்களோ அவங்க தான் யாரா இருந்தாலும் கேட்க முடியும். அவங்க சட்டம் ஒழுங்கை மிக ஸ்ட்ராங்காக இரும்புகரம் கொண்டு அடக்கி தமிழ்நாடு முழுக்க இருக்கின்ற அனைத்து பெண்களுக்கு பாதுகாப்பு, அதே போல இந்த போதை கலாச்சாரத்தை படிப்படியாக குறைப்பதற்கு அரசு உறுதியான நடவடிக்கை எடுக்கணும். அது மட்டும்தான் இதற்கு தீர்வு.